வணக்கம். பேச்சு, பேய் படம், ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறமா டைம் கிடைக்கும்போது பார்க்கலான்னு நெனச்சேன். ஸோ டைம் கிடைச்சது, படம் பார்த்தேன். நான் நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லங்க. படம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு. உண்மையாலுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பாதி மனசோட தான் நான் வந்து படத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா போக, போக, போக வந்து நல்லா இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. படத்துல பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஆக்டர்ஸ் வந்து யாருமே கிடையாது. மொத்தமே ஒரு 15 பேர் கூட இந்த படத்துல வந்து நடிச்சிருக்க மாட்டாங்க. 2டே 2 தெரிஞ்ச ஃபேஸஸ் மட்டும் தான். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் படத்துல நடிச்ச காயத்ரி. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து பாலா சரவணன். இந்த டார்லிங் படத்துல வந்து ஜி. பிரகாஷ் கூட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பார்ல, அவரு. இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து தெரிஞ்ச ஃபேஸஸு. ஆனா அவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு புது டீமு. ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிம்னு தெரியுது. வெறும் 1 1/4 மணி நேரம் தான் படம். அவ்ளோ அழகா நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்த. படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய ஸ்டார்ட்டிங்ல ஒரு கப்புள் வந்து கொல்லிமலைக்கு வந்து ட்ரெக்கிங் போறாங்க. கொஞ்ச நேரம் வந்து நடக்குறாங்க. அதுக்கப்புறம் டயர்டாயி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு டென்ட் மாரி போடுறாங்க. அந்த மேல் என்ன பண்றாருன்னா, நான் போயிட்டு ஃபயர்வுட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தினுடைய கிளைய போயிட்டு வந்து வெட்டுறாரு. வெட்டி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தூக்கி வாரி போடுறாரு. பார்த்தா வந்து அந்த மரத்துல இருந்து ஒரு பொம்மை ஒண்ணு கீழ வந்து விழுது. ஒரு ஆணி வந்து வெளிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது உள்ளேருந்து ஒரு ஆவி வருது. வந்து இந்த மேல வந்து கொன்னுடுது. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா வந்து காதுல ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு பாட்டு கேட்டுன்னு இருக்காங்க. இங்க நடக்கிறது எதுவுமே அவங்க காதுலயும் கேட்கல, பார்க்கவும் பார்க்கல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்றாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு போய் தேடுறாங்க. தேட போம்போது அந்த மரத்துக்கிட்ட இவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பொம்மைய பார்க்குறாங்க. கடைசில வந்து இவங்களும் வந்து அந்த ஆவிய வந்து தூக்கிட்டு போயிடுது அந்த பேயி. ஸோ இதோட வந்து படத்தினுடைய டைட்டில் கார்டு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு குரூப் வந்து ட்ரெக்கிங்க்கு வந்து கிளம்புது. ஒரு 5 பேரு. அதில தான் பார்த்தீங்கன்னா, காயத்ரி ஒரு ஆளா வந்து வராங்க. அந்த ஊரோட லோக்கல் கைடா வந்து பாலசரவணன் வராரு. பாலசரவணன கூட்டிட்டு இவங்க எல்லாரும் வந்து மேல கொல்லிமலைக்கு வந்து மேல போறாங்க. ஆனா வந்து போற வழியில பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தேவையில்லாத இடத்துக்குலாம் வந்து போறாங்க. ஆனா பாலசரவணன் என்ன பண்றாருன்னா வந்து, இங்க போகாத, அங்க போகாதன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வந்து அந்த கேங்ல இருக்கவங்க எல்லாருமே இவர்ட்ட வந்து சண்டைக்கு வராங்க. அப்படி இப்படின்னு வந்து போயிட்டே இருக்கிறாங்க. போற இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒண்ணு வருது. அந்த இடத்துல வந்து இந்த கேங் வந்து வேணும்னே போறாங்க. இவரு எவ்வளோ வந்து தடுக்கிறாரு, அதையும் மீறி போறாங்க. அங்க வந்து மணிலாம் கட்டி ஒரு இது மாரி பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் போட்டு பேரிகேட் மாரி போட்டுருக்காங்க. அதையும் போட்டு உடைச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரு எவ்வளோ சொல்லி திட்டி என்ன பண்றாருன்னா, வேற ஒரு பாதைக்கு வந்து கொண்டு போயிறாரு. ஆனா வந்து அத வந்து தொட்டுட்டாங்க. அந்த இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிம்ப்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தங்களா வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஒவ்வொருத்தங்களா வந்து அது வந்து தாக்கும், தூக்கும். ஸோ இப்படியே வந்து படத்த வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல, இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு. அதோட இன்டர்வல் பிளாக் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தி இன்டர்வல் வந்து இந்த பேச்சுக்கு வந்து பேக் ஸ்டோரி ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய வீக்னஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டா ஒரு 3, 4 மினிட்ஸ்ல வந்து முடிச்சிடுறாங்க. அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேய் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பாட்டி. அந்த முகமே வந்து அவ்ளோ ஒரு கோர முகமா இருக்கு. பெருசா விஎஃப்எக்ஸு, கிராபிக்ஸ் அப்படிலாம் இந்த படத்தில யூஸ் பண்ணல. வெறும் ஸ்க்ரீன் பிளே, கேமரா ஒர்க்கு, மேக்கப்பு இத வச்சு தான் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து, அதுவரைக்கும் அந்த பாட்டி வந்து நம்ம பார்த்தா நம்ம பயப்படுற மாரி இருந்தாங்க. அந்த போர்ஷன் வந்து ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு பாவமா இருந்த மாரி இருந்தாங்க. இன்னொன்னு ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. பெருசா இம்பாக்ட் வந்து அது கிரியேட் பண்ணல. ஆனா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படம் டேக் ஆஃப் ஆயி கடைசி வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாவே வந்து போச்சு. ஸோ ஒவ்வொருத்தங்களா வந்து காணாம போறாங்க. ஒவ்வொருத்தங்களா வந்து அந்த பேய் வந்து கொல்லுது. அந்த பேய்க்கு என்ன ஃபிளாஷ்பேக் சொல்றாங்கன்னா, அந்த பாட்டி படத்துல காட்டும்போது பாட்டியா இருக்காங்க. ஆனா, அவங்க சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த விட்ச் கிராஃப்ட் இந்த மந்திரம், மாந்திரீகத்தெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டு கேரளாக்குலாம் போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் திருப்பி வந்தாங்க. வரும்போது என்ன பண்றாங்கன்னா, சாகாவரம் பெற்றுட்டு வராங்க. அதுக்கு வந்து ஒரு காணிக்கை தரணுன்றதுக்காக ஒரு காணிக்கை இல்ல. அதுக்கு அவங்க காணிக்கை தரணுன்றதுக்காக வந்து ஊர்ல இருக்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்து நரபலி குடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த பாட்டிய வந்து கொன்னு என்ன பண்றாங்கன்னா, புதைச்சு அ அவங்களோட ஆவிய வந்து ஒரு பொம்மையில அடைச்சு, அத வந்து ஒரு மரத்துல வந்து ஆணி வச்சு அடிச்சிடுறாங்க. இததான் வந்து படத்தினுடைய ஆரம்பத்துல வந்த அந்த 2 பேர் வந்து புடுங்கி விட்டு வெளிய கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ, இவங்களுக்கு இப்ப என்ன தேவைப்படுதுன்னா வந்து நரபலி தேவைப்படுது. அவங்களுக்கு மீதமுள்ள குடுக்க வேண்டிய அந்த நரபலி தேவைப்படுது. அதுக்கு தான் வந்து இங்க வர இவங்கள வந்து ஒவ்வொரு ஆளா வந்து கொன்னுட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களையும் அந்த மாரி வந்து இந்த பேய் தூக்கிட்டே இருக்கு. கடைசில பார்த்தீங்கன்னா, இந்த கைடு இருக்கார்ல பாலசரவணன், அவருடைய முன்னோர்கள் தான் அவருடைய பாட்டனார் தான் வந்து இந்த பேச்சிய வந்து இந்த மந்திரம்லாம் பண்ணி வந்து அடைச்சு வச்சிருப்பாரு. ஸோ, எப்ப வேணாலும் வந்து இவர வந்து தாக்கலாம். இவர் உயிருக்கு ஆபத்து இருக்கும். இவரோட குடும்பத்துக்கு வந்து ஆபத்து வரும்ன்னு சொல்லிட்டு,
அப்பவே வந்து இவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு தாயத்த வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டு போயிருப்பாங்க. அத வந்து இவரு வந்து மலைக்கு வரும்போது வந்து சேஃப்டியா வந்து போட்டுட்டே வந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாயத்த வந்து இவரு வந்து தொலைச்சிருவாரு. கடைசில வந்து இவரையுமே வந்து அந்த பேய் வந்து கொன்னுடும். ஸோ கடைசியா மிஞ்சி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒருத்தவன் தான் வந்து மிஞ்சியிருப்பான். ஸோ என்னடா ஆகப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு மேல வந்து படத்துல வந்து கடைசியா வந்து ஒரு ட்விஸ்ட் வருது. உண்மையா அத எதிர்பார்க்கல. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படத்துல இந்த காயத்ரி இருக்காங்கல்ல, இந்த காயத்ரி வந்து அந்த பேச்சிக்கு வந்து பல வந்து சீடர்கள், அடிமைகள் மாரி இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஒரு வாரிசுல தான் இந்த காயத்ரி வந்து வந்திருப்பாங்க. இந்த பேச்சு வந்து திருப்பி வெளிய வந்துட்டான்றது வந்து தெரிய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மீதி கொடுக்க வேண்டிய அந்த நரபலிய கொடுத்து முடிக்கிற கடமைய செய்யறதுக்காக தான் வந்து இந்த காயத்ரி வந்து இந்த கேங்கே வந்து இவங்களுக்கு தெரியாம வந்து கொல்லிமலைக்கு வந்து கூட்டு இருப்பாங்க. மொத்தமா வந்து 13 பலி எண்ணிக்கை வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அதுல பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6ஓ, 7ஓ கிட்ட இந்த படத்தினுடைய முடிவுல வந்து குடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ மீதி எவ்வளோ தேவை 6ஓ, 7ஓ சம்திங் சரியா ஞாபகம் இல்ல. அது வந்து தொடருன்ற மாரி சொல்லிட்டு படத்த வந்து 2ண்ட் பார்ட்க்கு லீடு குடுத்து வந்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. பட் சில இடத்துல மட்டும் அ இன்னும் கொஞ்சம் ஷாட் செலக்ஷன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்தா, இன்னும் நல்லாவே வந்திருக்குன்ற மாரி தோணுச்சு. அண்ட் கண்டிப்பா இதனுடைய 2ண்ட் பார்ட்டுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குன்றது வந்து கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு வந்து தோணுச்சு. நானே வந்து கண்டிப்பா 2ண்ட் பார்ட் வந்தா ஆவலோட வந்து பார்ப்பேன். இன்ஃபாக்ட் இன்னும் சொல்லப்போனா, அரண்மனை 4ஓட டிமாண்டி காலனி 2ஓட இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு யங் டீம் தான். முகம் தெரியாத நபர்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோல உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவும் தரோம். அது இல்லாம ஒரு 1 மினிட் ரிவ்யூவும் தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.